ருசி. ஆமாக்கா, நான் சொன்னேன்ல வாசமே இன்னைக்கு வேற லெவல்ல இருக்குன்னு. அப்படியா? சரி சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிடல, அதான் இம்புட்டு ருசியா இருக்குன்னு இவங்க சொல்லி சொல்லி சாப்பிட்றாங்க. சாமியார் பொம்பளை வேற என்ன வரல. அடி உமா, சொல்லுங்க, என்ன விஷயம்? ஏண்டி வசதி நீ தான் சாமியாரம்மா கூட்டிட்டு வரதா சொன்னா, நீ என்ன இங்க உட்காந்து மூட்டை பிடிக்க தின்னுட்டு இருக்க? இது எத்தனாவது ரவுண்டு? எத்த இது வேற 4வது ரவுண்டு தான். குழம்பு இருக்கிற ருசிக்கு இன்னும் 4 ரவுண்டு போகும். முதல்ல அந்த அம்மா எங்கன்னு சொல்லு. ஏன் அம்பிட்டு நேரம்? கெட்டப்பெல்லாம் போட்டு வர வேணாமா? என்னது கெட்டப்பா? இல்ல இல்ல, ரெடியாகி வர வேணாமா? அவங்களுக்கு 1000 வேலை இருக்கு பத்திங்களா, அதான் சொன்னேன். சரியா சொல்லுவாங்க தானே? ஏமா, அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. 10 வருஷமா எனக்கு தெரிஞ்சிருக்கு அவங்கள. அவங்க குறி சொன்னா தப்பவே தப்பாது. உனக்காவது 10 வருஷமா தான் தெரியும். எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிழவி என்னென்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னு எனக்குள்ள தெரியும். இன்னைக்கு வரட்டும், அதை வச்சு இந்த கிழவிக்கு ஒரு சம்பவத்தை பண்ணி விடுறேன். சரி சரி, எல்லாம் அவன் செயல். அடடா, சாமியாரம்மா வந்துட்டாங்க. தட்டை கொடுங்கடி, நான் கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வந்துடுறேன். அவங்க வரப்ப இப்படி மீன் கைமா இருக்குது. கொடுங்க கொடுங்க. ஏம்மா, இங்கதான் உள்ள வாங்க. ஏம்மா, நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க. இது எந்திரிங்க, அதான் சாமியாரம்மா வந்துட்டாங்கல்ல. எந்திரிங்க எந்திரிங்க. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். ஏம்மா, இவங்க தான் சரஸ்வதி அம்மா, என் ஃப்ரெண்டோட மாமியா. ஒரு கனவு கண்டு ரொம்ப பயந்து போயிருக்காங்க. நீங்க தான் நாள் நல்ல குறி சொல்லணும். அவங்கள பார்த்தாலே தெரியுது, முகத்திலேயே ஏதோ கவலை இருக்குன்னு தெரியுதே. ஆமாம்மா, எனக்கு ஒரு கெட்ட கனவு. அந்த கனவு வந்து இருந்து என் மனசு ஒரு நிலையாவே இல்லை. ஏம்மா, உக்காருங்க. எத்து எத்து, நீங்க இல்ல சாமியாரம்மா சொன்னேன். அப்ப நானு எத்த, அவங்க முன்னாடி நீங்க எப்படி உட்காருவீங்க? அவங்க குறி சொல்லட்டும், அப்புறம் உட்காந்துக்கலாம். சரி சரி அம்மா, நீங்க உட்காருங்கம்மா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏம்மா, இன்னைக்கு மதியானம் வேலை செத்து உறங்கிட்டேன். ஒரே கெட்ட கனவு. யாரோ என்ன மஞ்சள் தண்ணியை ஊற்றி அருவாளை வச்சு வெட்ட வர மாதிரி கனவுமா? அதுதானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆஹா, இந்த காய்கறி கண்ணாத்த காரியத்துக்கு எடுத்துருவா போலையே. நம்ம சொல்லி கொடுத்த விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. இப்போ பாரு, அவளுக்கு ஞாபகப்படுத்தியே ஆகணும். அப்படியாம்மா? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையா? காய்கறி காய்கறி. உமா, இப்போ சம்பந்தமே இல்லாம காய்கறி கூப்பிடுற? இல்ல இல்ல, காய்கறி வெட்டி வந்துச்சா இல்லையான்னு கேட்க. சம்பந்தம் இல்லாம கத்திட்டு இருக்காத. ஒரு பெரிய மனுஷன் வந்து குறி சொல்லிட்டு இருக்காங்கல்ல, தேவையில்லாம பேசிக்கிட்டு. பேசுற ஒன்றும் புரியுறது இல்லை. தேவையில்லாதப்ப தேவையில்லாத பேசுறது. நான் பேசுறது தேவையானவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இல்ல சாமியாரம்மா. ஐயோ, இவ சொன்னமே செல்லனா இவ தேர் எடுத்து தெருவில் விட்டுருவா போலயே. இவ சொன்னதே சொல்லிட்டு போயிடுவான். நமக்கு எதுக்கு ஒன்பு? என்ன சாமியாரம்மா, புரிஞ்சா? புரிஞ்சு. ஏம்மா, நீங்க எதுக்கு இவளுக்குலாம் பதில் சொல்றீங்க? அவ அப்படிதான் மண்டக்கு இருக்கு, எதையாவது சொல்லி பேசிட்டு கிடப்பா. நீங்க வந்து சொல்லுங்கம்மா. அப்ப இந்த கனவை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியது இல்லைல்ல. சொல்லுங்கம்மா. இல்ல நீங்க பயந்தே ஆகணும். அப்படிப்பட்ட கனவு தான் இது. இம்மா, என்ன சொல்றீங்க? இது நீங்க சாதாரண கனவா நினைக்காதீங்க. அப்புறம் இது ஒரு பெரிய கனவு. சாமி குத்தமா, சாமி குத்தம். அப்படியா? அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்? நீங்க சொல்றத பார்த்தா மஞ்சள் தண்ணியை உங்களுக்கு ஊற்றி அருவாள் எடுத்து துரத்தி வந்தாங்கன்னு தானே சொன்னீங்க? ஆமாம்மா, ஆமாம். அதான் ரொம்ப பயந்துட்டேன். இது நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் உடனடியாக கிளம்பி நான் சொல்கிற இடத்துக்கு போய் சொல்கிறத செய்யணும். இம்மா சொல்லுங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். எப்பா, இப்போதான் எனக்கு நிம்மதியே வருது. உங்கள் குலதெய்வ கோயில் எங்கே இருக்கு? இம்மா, இன்னும் 2 ஊர் தள்ளிவா. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு பஸ்ஸை பிடிச்சி உன் குடும்பத்தில் இருக்க வண்டி சிண்டெல்லாம் கூட்டிக்கிட்டு எல்லாரும் மொத்த குடும்பமாக ஜாதிச்சனம் எல்லாத்தையும் அழைச்சி கோயிலுக்கு போய் பொங்க வச்சு கெடா வெட்டி பூசை போட்டு சாமி கும்பிட்டு வாங்க. அப்போ தான் நல்லா இருக்க முடியும். சொல்லிட்டேன். இப்போ இது பண்ணியே ஆகணுமா? ஆமாம், கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இல்லை வெட்டு கன்ஃபார்ம். ஐயோ இல்லைம்மா, நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன். அப்பாடா, கிளவி டூர் போகிறதுக்கும் பிளான் பண்ணி கொடுத்துருச்சு. அதே மாதிரி கறிச்சத்துக்கும் வழி ஏற்பாடு பண்ணி விட்டுருச்சு. சூப்பர் சூப்பர். கடை வச்சு பிரியாணி போட சொன்னோம், அதை இந்த கிளவி சொல்ல மறந்துருச்சு. முக்கியமாக நீங்கள் பிரியாணி தான் போடணும். கிளவி நம்ம சொன்னதை அப்படியே சொல்லுது. சூப்பர் சூப்பர். கெடா வெட்டணும் சரிதான், அது என்ன கண்டிப்பாக சாமி பிரியாணி தான் கேட்குமோ? கொஞ்சம் சந்தேகமாக இருக்கே. ஐயோ, நம்ம தான் கொஞ்சம் ஓவராக போயிட்டோமோ? ஆஹா, கிளவிக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. குறுக்க பார்த்து சமாளிச்சிருவோமா? மாட்டினேன், உனக்கு சங்குதான். இவன்
நீங்க சொல்றதெல்லாம் செய்ய முடியாது. நீங்க பாட்டுக்கு அப்படி இப்படிங்கிறீங்க. நீங்க சொல்றதெல்லாம் எங்களால நம்ப முடியாது. அதெல்லாம் எங்க அத்தைக்கு ஒண்ணும் ஆகாது. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. அப்புறம் உங்க அத்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் பொறுப்புல சொல்லிட்டேன். ஆமா ஆமா, நடக்கும் நடக்கும். நடந்தா நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. ஏடி இந்த வாயை மூட்டிட்டு இருக்க மாட்டேன். ஒரு பெரிய மனுஷி நமக்கு ஒரு நல்லது பண்ணிட்டு இருந்தா குறுக்க குறுக்க இப்படிதான் பேசுவியா? முடிவை நீ என்ன எடுக்கிறது? நான் தான் எடுக்கணும். ஏம்மா நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறேம்மா. வர கார்த்திகை தீபம் முடியட்டும். நான் குடும்பமா போய் குலதெய்வ கோயிலில் பொங்க வச்சு கடை வெட்டி விருந்து போட்டுடுறேன். அம்பிட்டு தானே? அம்பிட்டுதான். சூப்பரு. பிளான் சக்சஸ். எத்த ஒரு வார்த்தை கலந்து பேசிட்டு முடிவெடுப்போம். என்ன உன்னை கேட்டு முடிவெடுக்கணுங்கிறியா? இல்லத்த வீட்ல அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை. இல்லை நான் பேசிக்கிறேன். நீ உன் வேலை என்னமோ அதை பாருப்பா. சாமியார் அம்மாவுக்கு காஃபி தண்ணி கொண்டு வந்து கொடு. சரிட்ட. சரிம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். அப்புறம் அங்கே போகிறப்ப நானும் உங்களோட வரேன். அப்போ தான் இந்த பரிகாரம்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி தர முடியும். ஆஹா, சைடு கேப்ல இந்த கிழவி இதுவும் பிரியாணிக்கு பேடம் போட்டுருச்சு. சரி வரட்டும். வாங்கம்மா வாங்க. நம்ம பெரிய வேனா பிடிச்சி போவோம். நீங்களும் வாங்க. அப்போ சரி. இம்மா இந்தாங்க காப்பி. கொடுப்பா. காப்பி தானே? ஆமா. ம்